Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள் வார்த்தையில எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். நிச்சயமாக தேவனிடத்துல அன்பா இருங்க. தேவன் எப்பொழுதும் நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால அவர் மேல் விசுவாசமா இருங்க. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தரை பாருங்க, அவரோட நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாளில் காணப்போகிற தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 117 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ள. அல்லேலூயா. ஆமென். தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை அது பெரியதா இருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகத்துல வாழும்போது தேவனுடைய கிருபையினால நம்ம வாழ்கிறோம். எந்த கிருபை அப்படின்னு சொன்னா, நம்ம விழுந்து கடக்கிற நம்மள, சோர்ந்து போகிற நம்மள, பலவிதமான உபத்திரத்துல நெருக்கப்படுகிற நம்மள தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்தது மட்டுமல்ல, நம்ம வாழ்கிற எல்லா விதமான இடுக்கமான மத்தியில அவர் நம்மளை தூக்கி நடத்துகிற ஆண்டவரா இருக்கிறாரு. அதனாலதான் என்றென்றைக்கும் உள்ளது அல்லேலூயா என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் எப்பொழுதும் தேவன் மேல் நம்பிக்கையா இருங்க. நம்மளை எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை காப்பாத்துகிற தேவன், நம்மளை நேசிக்கிற தேவன், நம்ம வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவன் அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் ஆண்டவரை நம்பும் போது, தேவனை விசுவாசிக்கும் போது, நம்ம வாழ்க்கையில முடியாத காரியங்களை கூட அவரோட வார்த்தையினால் எல்லாம் ஆகும், எல்லாம் நடக்கும். ஆமென். அது சொல்லப்படுகிறது, அவர் நம் மேல் வைத்த கிருபை, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை, நம்பிக்கை, விசுவாசம், அது மட்டுமல்ல தேவன் தந்திருக்கிற ரட்சிப்பு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம கூட இருக்கும்போது எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நினைக்கும் போது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில தேவன் புதிய பலத்தை கொடுப்பாரு, புதிய வாழ்க்கையை தேவன் தருவாரு. அது மட்டும் இல்ல, நம்ம சூழ்நிலைகளை மாத்த தேவனால் கூடும். ஆமென். ஆண்டவரை விசுவாசிங்க, தேவனை நம்புங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்வோமாக. பிரியமான ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறீர், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரே, இதோ வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் ஏற்று அதை சரிப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.